டேய் இன்னும் ரெடி ஆகல நீ? குழந்தை ரெடியா தான் இருக்கான். ஷூ போட்டா ரெடி ஆயிடுவான், அவ்வளவுதான். இங்க பாருடா, நேரா ஸ்கூலுக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமா படிச்சோமான்னு இருக்கணும். கண்டவங்கள பார்த்து கஞ்சாட காட்டுறது, மத்தவங்க குடுக்கறத வாங்கி தின்றது, ஆள் இல்லாத நேரத்துல போய் பேசுறது, இந்த மாதிரி ஏதாச்சும் நீ பண்ண அடுத்த முறை உங்க அப்பாவுக்கு முன்னாடி என்கிட்டதான் முதல்ல அடி வாங்குவ, பாத்துக்க. மா, குழந்தைங்க அப்படி இப்படிதாம்மா இருக்கும். இந்த காலத்துல பெரியவங்களுக்கு தான் அறிவே இல்ல. பாவம் சின்ன பிள்ளைங்க என்ன செய்யும்? ஊர்ல 1000 பேர் இருப்பாங்க, ஒருத்தர்கிட்டையும் தனியா சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுன்னு தான் வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க கிட்ட கூப்பிட்டு சொல்றது. டேய், இனிமே அந்த கோட்டை தாண்டி நீ போன ரொம்ப மோசமானவன் ஆயிடுவேன், அவ்வளவுதான். ஆமா, இதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லவனா இருந்தான் பாரு. ஏங்க, அவங்க ஏதோ பேசிட்டு போறாங்க, நீங்க கண்டுக்காதீங்க. மகனையும் மருமகளையும் பகைச்சுக்கிட்டு பேரன் பேத்தி கூட உறவு கொண்டாட எப்படிதான் முடியுதோ? இதோ பக்கத்து வீட்டுல நல்லா இருந்த புருஷன் பொண்டாட்டிய பிரிச்சு விட்டுட்டாங்க. நம்ம வீட்லயும் அந்த மாதிரி எதுவும் நடக்காம பாத்துக்கணுங்க. அதுக்குதான் நம்ம பையனை வச்சு டிராமா போட்டுட்டு இருந்திருக்காங்க. ஏய், பேச்ச குறை முதல்ல, சரியா? ஏய் ஏய், உனக்கு தான் ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுல்ல, கிளம்பு முதல்ல. நீ ரொம்ப நல்லவன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். அத நீயே பிரசங்கம் மாதிரி பண்ணிட்டு இருக்காத. போ, கிளம்புற வழிய பாரு. ஏய், என்னடா இன்னும் உட்கார்ந்து பிராக் பாத்துக்கிட்டு இருக்க? போடா போய் ஷூ போடுற, போடா. போப்பா, போய் ஷூ போடு, போ. ஓ, உள்ள இருக்கு, போடா. சீதா, நம்ம கிளம்பலாம். அம்மா, இந்த நீலகண்டங்கிட்ட சொல்லி இந்த பாத்திரத்தெல்லாம் டெலிவரி பண்ண ஒரு எடுபடிக்கு ஒரு பையனை வர சொல்லியிருந்தேனே, வரலையா அவன்? அந்த பையனோட நம்பர் அனுப்பியிருக்காருங்க. நானும் ஃபோன் பண்ணி பார்த்தேன், அவன் போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப என்ன பண்றது சீதா? 100 பேருக்கு மேல செய்யணும்னா நமக்கு கூடமாட வேலை செய்ய ஒரு ஆள் வேணும்ல. இப்படி கடைசி நேரத்துல வரலன்னு சொன்னா ஆளுக்கு நம்ம எங்க போறது, என்ன பண்றது? அப்பா, அந்த வேலைய நான் செய்யலாமா? சீதா, அவனை பேசாம போ சொல்லு. இன்னொரு தடவை அப்பா லொப்பான ஏதாவது சொன்னா அப்புறம் நான் கடுப்பாயிருவேன் சொல்லிட்டேன். ஏற்கனவே இருக்கிறது பத்தாதுன்னு இப்ப இவன் வேற. வேலை இல்லாத ஒருத்தன் உங்ககிட்ட வேலை கேட்கறதா நினைச்சுக்கங்க. வேலை தர முடியுமா? நான் என்னத்தன்னு சொல்றது? ஏற்கனவே அதுங்களுக்காக உன் புருஷன் உங்க அப்பாவை கை நீட்டி அடிச்சிட்டான், உன் கூட சண்டை போட்டான். வீட்ல உனக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்கறது இல்ல, நீ வச்சு கொடுத்த கடைக்கும் போறது இல்ல, உங்க அப்பாவையும் மதிக்கிறது இல்ல. அதெல்லாம் விடு. இன்னைக்கு அவன் என்ன பண்ணான் தெரியுமா? வேலை இல்லாத ஒருத்தன் உங்ககிட்ட வேலை கேட்கறதா நினைச்சுக்கங்க. 10 நாளா வேலை இல்லை, இந்த வேலையை எனக்கு கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும். இந்த கிழவனும் கிழவியும் அன்னதானத்துக்கு சமைச்சத உன் புருஷன் எடுபடி மாதிரி தூக்கிட்டு பின்னாடியே போறான். ஐயோ, பார்த்த எனக்கே வயிறெல்லாம் பத்திக்கிச்சு. நீ மட்டும் அத நேர்ல பாத்திருந்தா சத்தியமா உன்னால தாங்கிக்கவே முடியாது. எந்த கோயில்? என்ன கேட்ட? எந்த கோயிலா? அதான் அந்த காரப்பாக்கம் பொன்னியம்மன் கோயில் இருக்குல்ல, ஆற்காடு மெயின் ரோட்ல இருக்கு பாரு, அந்த கோயில் தான். ஐயோ, இதுக்காக நீ அங்க போய் அவனை நாக்கு புடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கணும்னு நான் சொல்லல. நீ அந்த வீட்ல இல்லாத நேரம் அங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு உனக்கு தெரியணும் இல்லையா? அதுக்குதாமா சொன்னேன். சரிம்மா, வச்சுட்டுமா? உடம்ப பாத்துக்க என்ன, போயிடாத, போய் கேட்டுறாத என்ன, வச்சிடுறேன்.
அப்பா ஏதோ என்னால முடிஞ்சது. கில்லாடிமா. மேகலா இப்பதான் எனக்கு பசியே எடுக்குது மேகலா. அப்படியே நிறைய சோறு சாப்பிடணும். வா. கிளப்புற. யாராவது இந்த குளத்துல இவரை பார்த்தா என்ன நினைப்பாங்க? எனக்கு தான் அசிங்கம். யோ, ஒழுங்கா அந்த கரண்டி கபடாவெல்லாம் தூக்கி போட்டு வந்து சூப்பர் மார்க்கெட்ல உட்கார வழியை பாரு. ஆமா, நான் தான் சொன்னேன் நீங்க ஆம்பளையா இருந்தா சம்பாரிச்சு காட்டுங்கன்னு. அதுக்காக இதோ இப்படி வந்து எடுபடி வேலை செய்யறத பார்த்து சும்மா இருக்க முடியாதுங்க. நீங்க வாங்க, நீங்க வந்து ஒழுங்கா கடையை பாத்துக்கிற வேலையை பாருங்க. ஏப்பா வேலை நேரத்துல என்னப்பா இதெல்லாம்? நீ ஏன் பதில் சொல்ல போறியா இல்ல நான் ஏதாவது சொல்லட்டுமா? சார் மன்னிச்சுக்கங்க சார், ஒரு 2 நிமிஷம் நானே பேசி இவங்களை அனுப்பிச்சு வச்சிடுறேன். ஐயா, வேலை நேரத்துல இங்க வந்து இப்படி தொந்தரவு பண்ணாம போங்க ஐயா. ஐயாவா? என்னையா? அப்பாவை போய் சாரு மோருன்னு சொல்ற, மாமனாரை போய் ஐயா கொய்யாங்கிற, என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அப்ப பொண்டாட்டி என்னன்னு சொல்லுவ? யாரு நீ? எனக்கு மாமனாரா? என்ன கையால் ஆகாதவன் சொல்லும்போது உனக்கு தெரியல நான் உன் மாப்பிள்ளைன்னு? அவன் நடிச்சாளே அப்ப தெரியலையா நான் அவ புருஷன்னு? நான் இப்பதான் மான ரோஷத்தோட ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். அதனால உங்களுக்கு மானம் போகுதுன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. வேலைக்கு போற சரி, படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி வேலைக்கு போலாம்ல. இங்க வந்து கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. ஆமா, நான் எந்த வேலை செஞ்சா உனக்கு என்ன? பொண்ணை கட்டி கொடுத்ததோட வாயை மூடிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். ஆமா, கிழிச்சிங்க. உங்களோட சேர்ந்து நானும் இங்க கிண்டிட்டு இருக்க வேண்டியதுதான். என்னம்மா இவன் தங்க தட்டுல வச்சு தாங்கி முதலாளியா இருடான்னு சொன்னா பித்தளை தட்டை வச்சுக்கிட்டு கட்டாந்தரையில தான் உருளுவேன்னு சொல்றான். பா, எப்படியே போய் தொலைட்டு விடுங்கப்பா. இவர ஒரு ஆளுன்னு மதிச்சு நாம வந்து பேசணும் பாருங்க. நம்மள சொல்லணும். யோ யோ, இங்க பாரு, வேலை நேரத்துல வந்து யோவ் ஹீவ்னு பேசிட்டு இருந்த அப்படியே நெருப்படுத்து மூஞ்சில போட்டுருவேன். ஏய், ஏய், என்ன பெரிய சிபிஐயா நீங்க? அப்பனும் மகளும் 6 நாள் லீவ் போட்டுட்டு வந்து இங்க வந்து ஏன் பழப்ப கட்டுட்டு இருக்கீங்க? ஆம்பளைய லட்சணமா சம்பாதிக்கணும்னு நீதான சொன்ன, அதைத்தான் இப்ப செஞ்சிட்டு இருக்கேன். 2 பேரும் பேசாம இடத்த காலி பண்ணுங்க. ஆமா, சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிடுறதுக்கு உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவா? ஆமாக்கா, எனக்கும் ரொம்ப பசிக்குது. சரி, உனக்கு என்ன வேணும் சொல்லு. இட்லி மட்டும் போதும்க்கா. சரி, வாங்கிட்டு வரேன். ஒரு 200 ரூபா கூட. 200 ரூபாயா? 2 இட்லிக்கு 200 ரூபாயா? மலரு, என்னாச்சு? கட்டுப்பட்டு இருக்க? கையெடு. மலரு, என்ன நொன்ன மலரு? ஏண்டா 3 நாளா உனக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன், எதுக்கு நீ போனே எடுக்கல? நேத்து ராத்திரி அத்தனை வாட்டி உனக்கு போன் பண்ணேன், ஒரு வாட்டியாவது என் போன் அட்டெண்ட் பண்ணிருக்கலாம்ல. ஐயோ மலரு, ஏரியால திருவிழா, அங்க போயிருந்தேன். அம்மா என்னாச்சு? ஓ அப்படியா? அப்போ நீ கோயில் திருவிழா அப்படின்னு போய் என்ஜாய் பண்ணு, போ அங்கே போ. இல்ல மலரு, கோவில் திருவிழாக்கு 3 நாள் விரதம் இருந்து எல்லா வேலையும் நான் தான் பாத்துட்டு இருந்தேன். ஆமாண்டா, நீ அதை என்கிட்ட கால் பண்ணி சொல்ல வேண்டியதானே? ஏய், இதெல்லாம் போய் என்னது சொல்லுது? கோவில் திருவிழாங்க. இது பாரு, மாமாவும் அத்தையும் போய் 10 நாள் ஆச்சு, அவங்க ஒரு போன் கூட பண்ணல எனக்கு. உனக்கு உங்க அம்மா அப்பா வேணும், நீங்க உட்காந்துக்கிற. அவங்களுக்கு இங்க இருக்க பிடிக்கல, போர் அடிக்குது. அதான் ஏரியா மக்களோட பேச கிளம்பி போயிட்டாங்க. கோயில் திருவிழானால நான் இது கேட்க முடியல மலரு. ஏய், இப்ப என்னதான் சொல்ல வர நீ? நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் தானே இங்க கிளம்பி வந்தோம். ஏய், எப்பவுமே உன் பக்கம் தான் யோசிச்சு பாப்பே நீ. ஏய், என் பக்கமும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஓ, நான் உன் பக்கம் யோசிக்கிறதே இல்லையா? நான் உனக்காக தானே உன் ஏரியாக்கு வந்து தங்குனேன். உன் கூடயும் அந்த ஏரியால குடும்பம் நடத்தினல. என்னது? அந்த ஏரியாவா? ஏய்,
அங்க இருக்கவங்க மனுஷங்க தானே. உன்னை சந்தோஷமா தான் வச்சிருந்தேன், நகரத்துல கொண்டு போய் வச்சிருந்தேன். ஓ இப்ப எல்லாத்தையும் சொல்லி காட்டிட்டு இருக்கியா? இவ நம்மள நம்பி வந்துட்டா, இவ என்ன பேச போறா அப்படின்னு தானே பேசுற இப்ப நீ. ஏன் நீ சொல்லி காட்டும் போது நான் சொல்லி காமிக்க கூடாதா? என்னடா நானும் பாத்துட்டே இருக்கேன், வாய்க்கு வந்த மாதிரி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. மல்லி, ஏய் நான் அப்படிதானே பேசுறேன், என்னடி பண்ணுவ? ஓ அப்படிதான் பேசியா? ஏய் என்ன பண்ற? சொன்ன கேளு. அடி ஏய், பச்சையா என்னடி போற பேசிட்டு இருக்க? ஏய் போடா. ஏய் போடா. ஏய் வெளிய போங்க. இல்லையோ வேஷ்டி சட்டையா அயன் பண்ணி போட்டுக்கிட்டு நேரா இங்க வந்துட வேண்டியது. உன் புள்ளைய தூக்கி மடியில வச்சுக்கிட்டு அவளுக்கு ஃபுல்லா சாம்பிராணி போட்டுட்டு வீட்டுல இருக்கிற நிம்மதியை கெடுத்துறது. அது எப்படியா கொஞ்சம் கூட போர் அடிக்காம டெய்லி இந்த வேலையை செய்ய முடியுது? ஆமா, இவர் பெரிய இளவரசர். இவர் பொண்டாட்டிய ராணி மாதிரி வச்சு காப்பாத்துறத நாங்க தான் வந்து பிரிச்சு வச்சிட்டோம். பணங்காசுக்கும் சந்தோஷத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அது இல்லாம தானே இப்ப கையில தட்டு முட்டு சாமான்லாம் எடுத்துட்டு போய் தெரு தெருவா அலையிற. இதான் சந்தோஷமா? கழுத்து நிறைய செயினை போட்டுக்கிட்டு கார்ல சுத்துறியே, நீ மட்டும் சந்தோஷமாவா இருக்க? எப்ப எவனை என்ன பண்ணலாம், எவனை கவுக்கலான்னு தானே நீயும் சுத்திட்டு இருக்க. யோ போய் உன் பொண்ணுக்கு புத்தி சொல்லியா? அதான் ஒரு அப்பா பண்ற வேலை. யோ மாப்பிள, வார்த்தையை அளந்து பேசு. மாப்பிள மாமாங்கிற கதையெல்லாம் மலையேறி போய் ரொம்ப நாள் ஆச்சு. நீ எனக்கு மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும். இல்ல நான் பெரிய வெண்ணன்னு வெட்டியா சுத்திட்டு இருந்த, அதுக்குண்டான மரியாதை தான் கிடைக்கும். என்னை பத்தி உனக்கு இன்னும் சரியா தெரியாது. உன்னை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னையா பண்ண போறேன்? உன் மூஞ்சிக்கு இதெல்லாம் செட் ஆகல. உள்ள போய் இதெல்லாம் உன் பொண்ணுகிட்ட சொல்லு. பயா திட்டம் போட்டு அடிச்சல நீ. யோ என்னையா என்னமோ கொள்ளையடிச்சிட்ட மாதிரி கேக்குற? பிளான் பண்ணி என் பொண்ணையும் மாப்பிளையும் பிரிச்சு உன்ன மாதிரி 5க்கும் 10க்கும் அவனை கோவில் கோவிலா அலைய வச்சிருக்கல நீ. இந்த பாரியா, நான் பாட்டுக்கு வீட்டுக்கு நடுவுல கோடை போட்டு தனியா இருக்கிறேன். உன் வீட்டுல நடக்கிறதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏற்கனவே இவங்க 2 பேரையும் சமாளிக்க முடியாம இருந்துச்சு. இப்ப 3வது ஆளா இவன் வேற கூட்டு சேர்ந்துட்டான். எங்க உருப்பட போகுதுங்க? போ, வேலை நேரத்துல தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத. அப்பா வாங்கப்பா, ஏன் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? நீங்க எப்போ வந்தீங்க? அதாவது உன் புருஷன் உங்க அப்பாவை கலாய்ச்ச நேரத்தை கணக்கு போட்டு பார்த்தா எப்படி 20 நிமிஷம் இருக்கும். பா என்னாச்சுப்பா? என்னம்மா இது? ஏதோ ஒரு நாளைக்கு அந்த எடுபடி வேலையை பார்த்தான்னு பார்த்தா பர்மனெண்டா அங்கேயே செட்டில் ஆயிடுவார் போல இருக்கு. சீதா, வேலைக்கு நேரம் ஆகுது, நீ கிளம்பு. எடுத்துட்டு வா. தம்பி, டைம் ஆகுது, கிளம்பு. அது ஏதோ பணக்கார வீட்டு பொண்ணு பத்தி பேசிட்டு இருக்கு. இங்க யாரு பணக்கார வீட்டு பொண்ணு இருக்கா? விடுங்க அத்தை, நீங்க அமைதியா இருங்க. மேகலா, நம்ம விஜய கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கணும். ஏமா? கண்ட கழுதிங்கெல்லாம் வீட்டுல சுத்திக்கிட்டு கிடக்குதுங்க. அதுங்க பேசுறத பாத்துட்டு எவ்வளவு அழகா பாட்டி பாட்டின்னு கூப்பிடுவான். இன்னைக்கு வந்துட்டு ஆயா நாஸ்டா துண்ணியான்னு கேக்குறான். எங்க இதுங்க பழக்க வழக்கத்தை பார்த்துட்டு நம்ம புள்ள கெட்டு போயிட்டு கூடாதுல, அதுக்குதான் சொன்னேன். ஜாக்கிரதையா பாத்துக்க மேகலா. யாரு பார்த்து தெரிவிங்கிற? உனக்கு பத்தலையா? இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க? யாரு தேவையில்லாம பேசுனது? நானா வாத்தாக்காரியா?
நானும் பாத்துனே இருக்கிறேன், ஓவரா பேசுனுகிறா. ஏய் வாய் இருக்காது பாத்து. ஆரம்பிச்சிருச்சு. அதேதான். ஏய் என்ன உன்னோட உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் உன் புருஷன் இருக்கானே, அவன் வேணா பயப்படலாம். நான் அந்த மாதிரி பயப்படலாம் மாட்டேன். இதோ இருக்காள இவ, அம்மா அப்பாவை வேணான்னு ஓடி போனுவ. ஏய் இப்ப சொத்தெல்லாம் வேணும்னு வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கா. நீ வெக்க இல்லாம குடும்பத்தோடு வந்து அவளோட உட்கார்ந்துட்டு இருக்க. வெக்கத்தை பத்தி நீ பேசாதடியே. உன் மருமவன் உன்னை திண்ணையில உட்கார வச்சுக்கிறான். அவன் ஆபீஸ்க்கு போனதும் திருட்டு தரமா வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிற, நீ பேசுறியா என்ன? அப்படி போடு. ஏய் நான் வந்து என் மக வீட்டுல இருக்கேன். என் மருமகன் என்ன அடிக்கிறது இருக்கட்டும். நீ உன் பையனை வச்சு தோ இந்த புள்ளைய கட்டிக்கிட்டு மயக்கி வச்சு கேக்குறதுக்கு ஒரு உரிமை இல்லாம இங்க வந்து உட்கார்ந்துருக்கியே, அத சொல்லு. ஏமா இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்கம்மா. ஏய் சின்ன வா. அதெல்லாம் முடியாது. அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு சும்மா இருக்க முடியுமா? உன் மனசுல என்ன பெரிய பொம்பளை ரவுடின்னு நினைப்பா? இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, புரிஞ்சுதா? ஏய் வானா, என்ன பத்தி உனக்கு தெரியாது, இத்தோட போயிடு. ஏய் சரிதான் போடியே. உன் குப்பத்து பவுஸ் எல்லாம் என்கிட்ட காட்டுற வேலை எல்லாம் வேணாம். அப்படிதான் பேசுவேன். என்ன செய்வேன், என்ன செய்வேன்? சொன்ன கேளுங்க. மா, இதெல்லாம் உனக்கு தேவையா? வாய் முடிக்கிட்டு இருக்க தெரியாதா? என்னவோ பெருசா அந்த பொம்பளை கிட்ட சரிக்கு சமமா சவால் விட்ட. இப்ப பாரு, அடி வாங்கிட்டு நீதான் உட்கார்ந்திருக்க. தேவையில்லாம வம்பு இழுத்து இப்ப பாத்தியா? அவசியம் இருந்ததுனாலதான் அந்த பொம்பளை கிட்ட நான் வம்பு இழுத்தேன். என்ன உளர்ற? மண்டையில் அடிபட்டு இப்படி ஏதாவது பேசுறியா? மாப்பிள்ளை வராரு. ஐயோ முடியலையே, என்ன பண்ணுவேன்? தலை வலிக்குதே, வலி தாங்க முடியல. என்னடி ஆச்சு? எதுக்கு உங்க அம்மா கத்திக்கிட்டு இருக்கு? அம்மா அது தலையில அடி. ஏய் என்னடி இது? பாத்ரூம்ல எதுவும் வழுக்கி விழுந்துட்டாங்களா? ஐயோ மாப்பிள்ளை, பாத்ரூம்ல வழுக்கி விழுறதுக்கு நான் என்ன சின்ன குழந்தையா மாப்பிள்ளை? அப்புறம் எதுக்கு தலையில எவ்வளவு பெரிய கட்டான்? அந்த மலர் மாமியாரு தேங்காய் வெடுத்து எங்க அம்மா தலையிலயும் அடிச்சிருச்சு. என்ன மாப்பிள்ளை, நானே தேங்காயில அடி வாங்கி முடியாம கிடக்குறேன். நீங்க என்னடா என்ன பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறீங்க? சிரிக்காம பின்ன இவங்க தலையை எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட காமிச்சிருப்பாங்க. கோயில்ல சூரத்தங்க உடைக்கிற மாதிரி டொம்முன்னு தலையிலே போட்டு உடைச்சிருக்காங்க. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த பொம்பளை கிட்ட போய் ஏதாவது வம்பு எடுத்திருப்பாங்க. அதுவும் ஒரு காட்டு காட்டிட்டு போயிடுச்சு போல. என்ன பத்தி ஏதாவது பேசிருந்தா கூட பரவாயில்ல, நான் எதுவுமே பேசி இருக்க மாட்டேன். அவ உங்களை பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேசினா மாப்பிள்ள. என்ன பத்தியா? என்ன பத்தி என்ன பேசுனாங்க? நான் அதை தட்டி கேட்க போய் தான் என் மண்டி அடிச்சு பொழந்துட்டாங்க மாப்பிள்ள. நேத்து நடந்த கலாட்டால நீங்க அந்த பாண்டி பையில அடிக்க போனீங்கல்ல, அதனால நீங்க இன்னைக்கு வந்த உடனே உங்க கை காலெல்லாம் உடைச்சி உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணணும்னு சொன்னாங்க. ரொம்ப தப்பு தப்பா பேசுறாங்க மாப்பிள்ள. என் மனசே கேட்கல மாப்பிள்ள. அத நான் கேட்க போனேன். அது எப்படி நான் இருக்கும் போதே என் மருமகனை பத்தி தப்பா பேசுற, இப்படி பேசுறதெல்லாம் வச்சுக்காதன்னு சொன்ன மாப்பிள்ள நானு. உன் மருமகன் என்ன பெரிய இவனா? அவனால ஒண்ணு கழட்ட முடியாதுன்னு சொல்றாங்க மாப்பிள்ள. என் மண்டையை வேற உடைச்சிட்டாங்க. அடேங்கப்பா, இந்த ரேஞ்சில யோசிக்க யாராலையும் முடியாதே. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே.
வீட்டுக்கு வந்து யார் மேலடா கை வைக்கிற? என்ன இருந்தாலும் குப்பத்து புத்தி காமிச்சிட்டல. என்ன நடந்துச்சுன்னே தெரியாம நீ பாட்டுக்கு. நீங்க சும்மா இருங்க மாமா. அதான் நடந்ததை நான் என் 2 கண்ணால பார்த்தேனே. என் அண்ணனை போட்டு அந்த அடி அடிச்சிட்டு இருக்கான், நீங்களும் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. என் மனது என்ன நடந்ததுன்னு தெரியாம கொஞ்சம் சொல்ல விடுறீங்க. நடந்தது என்ன சொல்லிட்டேன். யோ, நீங்க என்னதான் நடந்துச்சு சொல்லி தொலைய. ஒண்ணும் ஆகல அத்தை. இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் உங்களை குப்பத்து ஜனங்கன்னு சொல்ற மாதிரியே நீங்க எல்லாருமே நடந்துக்கிறீங்க. அப்படி சொல்லு. நீங்க அந்த அம்மாவோட மண்டைய தேங்காய் தூக்கி போட்டு உடைக்கிறீங்க. என்ன சொன்ன மலரு? என்ன சொன்ன இப்போ? என்ன பெருசா சொல்லிட்டேன்? ஆமா, குப்பந்தான். நீங்க எல்லாம் குப்பத்துல இருந்து தானே வந்தீங்க. குப்பந்தான். அவசரப்பட்டு இவனை கல்யாணம் பண்ணிட்டு, ஐயோ அப்பா, நான் எதெல்லாம் அனுபவிக்க வேண்டியது இருக்கு? ஏய், அவங்க சொல்றதுல இருக்கட்டும்டி. முதல்ல நான் சொல்ல வரது என்னன்னு. உன் வாயை மூடிட்டு போயிடு. அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன். அண்ணா, சாரி அண்ணா. ஏய் சிக், மார்கண்டியன் பொண்ணுன்னு சொல்லாம சொல்லிடுச்சு. செக் கிளம்புங்க. பாண்டி ப்ளீஸ் பாண்டி. அத்தை போகாதீங்க. உனக்கு ஒரு கும்பிடு உன் குடும்பத்துக்கு. பாண்டி யோ, பெரிய ஆளியா நீ? இவ்வளவு பிரச்சனை நடந்தும் எதுவுமே பேசாம அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தல்ல. இதெல்லாம் நடக்கும்னு தானே நீ எதிர்பார்த்த? நாங்க இப்ப கிளம்புறோம். இப்ப கூட உன் பொண்ணு கையில ஒரு வார்த்தை சொல்லி எங்க கூட அனுப்பி வைக்க ஒரு வார்த்தை கூட உன் வாயிலிருந்து வரல. இல்ல எல்லாத்துக்குமே ஒரு கதை சொல்லுவியே, இதுக்கு ஏதாவது சொல்லியா? 22 வருஷமா வளர்த்த எண்ணியவே ஒரு நிமிஷத்துல தூக்கி எறிஞ்சவ உங்களெல்லாம் இப்படிங்கிறதுக்குள்ள தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பா. வாசிதா, நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே சீதா. 22 வருஷமா தூக்கி வளர்த்த நம்மளையே 10 நிமிஷத்துல தூக்கி போட்டு போயிட்டா. அவங்கள தூக்கி எறியறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுதுன்னு சொன்னேன். இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாமே இன்ஸ்டன்டா கிடைக்கணும். அது எதுவா இருந்தாலும் சரி. அப்படி நினைச்சு அவங்க எடுக்கிற முடிவு தான் இன்னைக்கு இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. இப்ப குடும்பத்தை பத்தி எவனுமே யோசிக்கிறது கிடையாது. தனக்கு கிடைச்சா போதுன்னு தன்னை பத்தி மட்டும் யோசிக்கிற பழக்கம் தான் இந்த காலத்து பசங்க எல்லாருக்கும் இருக்கு. அவங்களோட சந்தோஷத்து குறுக்க எதுவா இருந்தாலும் சரி ஏறி மிதிச்சு நசுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, மாமா, அத்தனை சென்டிமெண்டா இருந்தாதான் வாழ்க்கை. ஒவ்வொரு உறவுக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தமும் சென்டிமெண்ட்டும் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற பசங்களுக்கு சென்டிமெண்ட பார்த்தா காமெடியா இருக்கு. அன்பா 4 வார்த்தை பேசினா அது அவங்களுக்கு நாடகத்தனமா தெரியுது. அத கேவலமா சிரிச்சு கிண்டல் பண்ணி கடந்து போய்கிட்டே இருக்காங்க. வாழ்க்கை அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும். இங்க இருக்கிற ஆட்கள் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா வாழ்க்கைக்கு உண்டான நியதி மட்டும் மாறவே மாறாது. அந்த நியாயமும் தர்மமும் மாறாது. நல்லதோ கெட்டதோ நீ எது செஞ்சியோ அது பல மடங்கா உனக்கு திரும்ப கிடைக்கும். வேண்டாங்க, நீங்க உங்க வாயால சபிக்காதீங்க. ஏன் சீதா, நான் மனசு கஷ்டப்பட்டு சொல்ற வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்கா என்ன?
பெத்தவங்களை கஷ்டப்பட வைக்கிறவன், கண்ணீர் சிந்த வைக்கிறவன் எவனா இருந்தாலும் அவன் அதுக்கு உண்டான பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். இந்த பாரு, நீ மன்னிக்கலாம், நான் மன்னிக்கலாம். ஆனா இந்த வாழ்க்கைக்குன்னு இருக்கிற தர்மம் அதை மன்னிக்காது. அம்மா, எப்போதும் தலையில பூவோட தான் இருப்பீங்க. இப்ப கொஞ்ச நாளா அதை பார்க்கவே முடியறது இல்ல. அதான் உங்களுக்காக பூ வாங்கிட்டு வந்தேன். இந்த பூவை வாங்கிக்கோங்க. ஒரு நிமிஷம். என் பெரியப்பா வராரு. வரட்டும். வரது இருக்கட்டும். அவருக்கு இங்க நடக்கிற எந்த பிரச்சனையும் தெரியாது. சரி, தெரிஞ்சிட்டு போட்டோம். இது அவருக்கு தெரிஞ்சா ஊர்ல எல்லார்கிட்டயும் சொல்லி இன்னும் பெரிய பிரச்சனையா பண்ணிடுவாரு. அதுக்கு நான் என்ன பண்றது? அவர் வந்துட்டு போற வரைக்கும் நீங்க எப்பவும் போல இருக்கிற மாதிரி காட்டிக்கணும். அந்த ஆளு உங்க அப்பனை விட சூனியம் முடிச்சவன். இங்கெல்லாம் வர வேணாம்னு சொல்லு. உங்க வீட்டுக்கு வர சொல்லி அங்க போய் பாத்துக்கோ. அப்படி பண்ணா அவருக்கு உங்க மேல சந்தேகம் வரும். 1 மணி நேரம் தானே. உங்க கொள்கையை கொஞ்சம் தளர்த்துட்டு பழைய மாதிரி நில்லுங்க. என்ன ரொம்பதான் யோசிக்கிறீங்க? நீ இன்னும் என்ன மக்கு பையனாவே நினைச்சிட்டு இருக்க. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், நீ தான் இப்ப என்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்க. அத மனசுல வச்சுட்டு பேசு. இப்ப உங்களால பண்ண முடியுமா முடியாதா? சரி. என்ன சரி? வரட்டும். ஒண்ணு நடக்காம நான் பாத்துக்கிறேன். நான் கிளம்புறேன். இருடா, எனக்கு ஆபீஸ்க்கு 2 மணி நேரம் பெர்மிஷன் போடுறேன். என்ன நண்பர்களே, பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் இவர்தான் ரவி. இன்று அவர் வரப்போகும் பெரிய மாமனாரை எப்படி சமாளிக்க போகிறார் என்பதை தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பாரு. பாப்போம். மேகலா, எனக்கு கூட வேலை இருந்தா சொல்லு மேகலா. நாம 2 பேரும் சேர்ந்து சீக்கிரம் முடிச்சிடுவோம். முக்கியமான சீனா இருந்தா நம்ம மிஸ் பண்ண கூடாது, சொல்லிட்டேன் நானு. நீ வேற. Come on, come on. இன்னும் கொஞ்சம் காஃபி கொட்டினா முழுசா கிளீன் பண்ண கொஞ்சம் வசதியா இருக்கும் மாமா. கொட்டிட்டா போச்சு. தனிகா, உன் காப்பியை குடு. குடுறா, குடு. மாமா, ஒரு நிமிஷம். என்கிட்டயும் காஃபி இருக்கு, நானே ஊத்துறேன். திருந்தாம இப்படி பண்ணிட்டல உன்ன. பொண்டாட்டி அடிக்கிறது தப்புன்னு என் அம்மா அப்பா எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. அதுக்காக பொண்டாட்டி கிட்ட அடி வாங்கிட்டு சும்மா இருக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. அப்படி சொல்ற என் சிங்க குட்டி, கைய விடு. எரிமலை எப்படி பொறுக்கும்?
இன்னொரு தடவை அடிக்கிறதுக்கு கைய ஓங்குன கைய உடைச்சிருவேன். முதல்ல பொம்பளையா நடந்துக்கும். சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் பொறந்திருச்சு, நேரம் பொருந்திருச்சு. என்னம்மா நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு, நீ சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்கியே. இதுக்கு மேலேயும் நான் அவமானத்தை தாங்கி இந்த வீட்டுல வாழணுமாப்பா? போதும்பா, நம்ம கிளம்பிடலாம். என்ன சொல்ற நீ? நடந்தத பாத்தீங்கல்ல, உங்க மேல கை நீட்டிட்டு ஒவ்வொரு தடவையும் உங்களை அசிங்கப்படுத்திட்டு இருந்தாரு. அவங்க அப்பா கூட புளியோதரை பொங்கலுமா கிடக்கட்டும்பா. எனக்கு இனி இந்த வாழ்க்கை வேண்டாம். அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவையும் எடுக்க வேணாமா, கொஞ்சம் பொறுமையா இருமா. என்னப்பா தப்பு? இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையா இருக்கிறது? 10 பைசா சம்பாதிக்க துப்பு இல்ல. நான் தான் எல்லா செலவையும் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க சூப்பர் மார்க்கெட்ல இருந்து எவ்வளவு விஷயம் பண்ணி கொடுத்திருக்கீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட நன்றியோட அவர் நினைச்சு கூட பார்க்கல. அவனை உனக்கு நிச்சயம் பண்ண அன்னைக்கு நமக்கு தெரியுமா அவன் எந்த வேலை வெட்டிக்கும் போகலன்னு. தூக்கி எறியணும்னு நினைச்சிருந்தா அன்னைக்கே அதை பண்ணிருக்கணுமா? ஆமாப்பா, அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? வேலை இல்ல, வசதி இல்லனாலும் பொண்டாட்டிய உள்ளங்கையில வச்சு தாங்குறான். நம்ம சொல்றத மறு பேச்சு பேசாம கேட்டுக்கிறான். நம்ம குடும்பத்து மேல மரியாதையா இருக்கான். என்ன பணம் மட்டும் தானே இல்ல, அதுதான் நம்ம கிட்ட இருக்கே, நாம பாத்துக்கலாம்னு சொன்னீங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தானே நான் இது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப அதுவும் இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் எதுக்குப்பா இங்க இருக்கணும்? உனக்கு ஒரு கதை தெரியுமா? இந்த குருவி இருக்குல்ல, அது சில நேரம் கழுக பார்த்து தானும் அது மாதிரி பறக்கணும்னு ஆசைப்பட்டு உயரத்துல பறக்க முயற்சி பண்ணுமா. அதை பார்த்து உடனே விலகிடக்கூடாது. அதுக்கு உரைக்கிற மாதிரி அந்த குருவி மண்டையில நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டணும்னு வெயி. குருவிக்கு புரிஞ்சிடும் நாம கழுகு இல்ல, சாதாரண குருவிதான்னு. அப்பா, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு தோணலப்பா. ஆட விடுமா, இது திடீர்னு முளைச்ச கொடுக்கு தானே, உடைச்சு விட்டா எல்லாம் சரியாயிடும். அது வேற ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நாளா அவங்க அப்பா ஆடுற ஆட்டத்தை பார்த்து இவருக்கும் அந்த ஆசை வந்திருக்கும் போல. அதுதான் நம்ம கிட்ட ஆடி காட்டுறான். சோத்துக்கு வழி இல்லாம இருந்தானா அவன் திரும்பி வருவான்னு அவன் கண்ணுல காசை காட்டாம இருந்தோம். ஆனா அது அவனுக்கு பத்தாது போல இருக்கு. அவனை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அப்போ பத்து காசு சம்பாதிக்க வக்கில்லாத பிச்சைக்காரன் நாயி என் பணத்திலையும் என் பொண்ணு பணத்திலையும் தின்னுட்டு ஓசில உடம்பு வளர்த்துக்கிட்டு நீ நக்கலா பேசுவ, அசிங்கப்படுத்துவ. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் அப்படியே எதுவுமே சொல்லாம அப்படியே போயிடுவேன்னு நினைச்சியா? இதப்பா தோலை உரிச்சு தலைகிழ தொங்க விட்டுருவேன். என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை சும்மா விடுறேன். இது வரைக்கும் எப்படி வாழை சுருட்டிக்கிட்டு இருந்தியோ அதே மாதிரி இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும். மறுபடியும் வால் முளைச்சுது, அவனை ஒட்ட நெருக்கிடுவேன். டேய், போய் நெய்ட்ட பாட்டுனோடா. நீ வேற என் மாப்பிளையா போயிட்டல்ல, அதுவும் இல்லாம மனசுல பெரிய ஆம்பளை சிங்கன்னு நினைப்பு வேற. அதனால இங்க நடந்த விஷயத்த வெளியே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். டேய், சீப்பு இருக்காடா? சார், அடிச்சது நல்லா தெரியுது சார். தெரியணும் தான் அடிச்சது. டேய், அந்த நெய் டப்பா போடுறா. இந்தா உன் நெய் டப்பா. இனிமே நீ மூச்சு விடுற சத்தம் கூட கேட்க கூடாது, புரியுதா?